ஹே காய்ஸ், வெல்கம் பேக். அப்போ இன்றைக்குள்ள வீடியோ வந்து கொஞ்சம் ஆஃப்ரிக்கன்ஸ் சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் பிடிச்சி தனியாக போட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்போ போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருப்போம் கொஞ்சம் ஆஃப்ரிக்கன் சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்குன்னு. ஸோ இப்படி 1-2 கேஜஸில் சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் பிடிச்சி தனியாக ஒரு ஃப்ரீ ஃப்ளைங் கேஜில் விட போகிறோம். இன்னமும் நிறைய சிக்ஸ் வந்து நெஸ்ட் அவுட் ஆகலை. ஸோ சின்ன சிக்ஸாக இருக்குது, நம்மளால் பிரித்து போட முடியாத ஸ்டேஜில் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட இந்த வீடியோவில் காமிச்சு தரேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பேர் கைஸ், இது வந்து ஒரு பேல் ஃபாலோக்குள்ளே ஒரு பேர். ஸோ ஒரு பேல் ஃபாலோ ஃபீமேலும் மேல் வந்து ஒயிலட் டாப் லைனும். ஸோ இந்த தடவை அதுக்கு பைடு சிக்ஸ் இறங்கியிருக்கு. ஸோ 2 சிக்ஸு ரெண்டுமே மைல்டாக பைடு மாதிரி தான் இருக்கும். எனக்கு ரெண்டுமே இந்த தடவை மேல் மாதிரி எனக்கு தோணுது. ஃபிஷர் பைட்ஸ் மாதிரி தான் இருக்குது. மேபி பைடுனால அந்த ஹெட்டு வந்து ஃபுல் ஆப்லைன் ஹெட்டாகவும் இல்லாமலும் இருக்கலாம். அதனால் இப்போதைக்கு பார்க்க ஃபிஷர் மாதிரி இருக்குது. ஃபிஷராக இருந்தால் மேல். இந்த 2 பேர் பேல் ஃபாலோ வச்சுக்கோ. 2 பேர்லையுமே எப்படி விடுவோம்னா ஃபிஷர்ஸ் இருந்துச்சுன்னா மேல், ஆப்லைன்ஸ் இருந்துச்சுன்னா ஃபீமேல். அப்படி தான் நமக்கு விழும். ஏன்னா மேல்ஸ் வந்து நம்ம வந்து ஆப்லைன்ஸ் போட்டிருக்கோம், ஃபீமேல்ஸ் வந்து ஃபிஷர்ஸ் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நமக்கு அந்த மாதிரி தான் இறங்கும். ஸோ இந்த தடவை இந்த கேஜில் 2 சிக்கு, இது ஒரு நல்ல பைடு, இன்னொரு பைட் சிக்கும் இதில் உண்டு. ஸோ அந்த சிக்கு, அந்த பைட் சிக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போது. ஆனால் இது வந்து ரொம்ப லைட் பைடு தான். ஸோ மேல் தான் பார்க்குறதுக்கு அப்படி பக்காவாக ஒரு ஃபிஷர் பேர்டு மேல் தான். டெய்லு பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்க்க மேல் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பேர்ஸ்லேருந்து வரது எதுக்குமே மோஸ்ட்லி டிஎன்ஏ போட மாட்டேன். ஆனால் இந்த தடவை அந்த பைடு பேர்டுக்கு மட்டும் போடலாமான்னு ஒரு டவுட் உண்டு. ஏன்னா பைடு பேர்ட்ஸ் பொதுவாக பைட் அந்த கலர் டபுள் கலர் மேலே வரும்போது அதோட ஹெட்டில் வந்து மேபி ஆப்லைன்ஸ்க்கான ஹெட் வந்து ஒரு வேளை ஃபுல்லாக கிளியராக விழாமல் போகலாம். அப்படி ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. மேபி அது எப்படின்னு தெரில. அதனால நான் போடணுன்னு அந்த ஒரு பேர்டுக்கு மட்டும் போடணும்னு நினச்சிருக்கேன். ஸோ அந்த பேர்டை நம்ம இந்த இடத்துல பிரிக்கலை. ஏன்னா அது இன்னும் ப்ராப்பராக பறக்கலாம் படிக்கலை. அதனால் அந்த பேர்டை நம்ம பிரிக்கலை. இந்த ஒரு பேர்டை வச்சுக்க மட்டும் தான் இந்த இடம் பிரிக்கிறோம் இதுலேருந்து. ஸோ அப்படி எல்லா பேர்ட்ஸையும் பிடிச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. ஸோ வேறு 1-2 கேஜஸில் கூட இருக்குது. நம்ம அதையும் வீடியோ எடுத்துகிட்டே பிடிக்க முடியுமா தெரில. ஸோ எல்லா பேர்ட்ஸையும் எல்லா நெஸ்ட் அவுட் சிக்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பிடிச்சிட்டோம். இந்த தடவை ஒரு 6 சிக்கு தான் பிடிச்சிருக்கோம். 6 சிக்கு தான் நெஸ்ட் அவுட் ஆகிருக்கு. மீதி நிறைய இப்போ தான் பொறிச்சிக்கிட்டு இருக்குது. சில பேர்ட்ஸ் வந்து இன்னும் நெஸ்ட் அவுட் ஆகாத ஸ்டேஜ், ஃபுல்லாக முடியும் முளைக்காத ஸ்டேஜ், அது எல்லாத்தையுமே அப்புறமா காமிச்சு தரேன். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும்னா ஒரு 2 பேர்லேருந்து பேல் ஃபாலோவில் உள்ள சிக்ஸ் தான். ஸோ ஒன்று வந்து நம்ம போன இதில் பார்த்தோம், கொஞ்சம் முன்னாடி பார்த்த அந்த பேர், அதில் ஒரு 2 சிக்கு இருக்கும். அப்புறம் இன்னொரு பேர்லேருந்து 3 சிக்கு. அது வந்து பார்ப்ளூ மேலும் பார்ப்ளூ அப்ளைன் மேலும் ஃபீமேல் வந்து இது பேல் ஃபாலோ ஃபீமேலும். ஸோ அந்த பேர்லேருந்து வந்து சிக்கு தான் இந்த ரெட்டை. லூட்டினோ ஃபிஷர் ஒன்று கிடக்கா, லூட்டினோ ஃபிஷரு. அப்புறம் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேர்டு வந்து டைல்யூட் மாதிரி இருக்கும், யூவிங். ஸோ டைல்யூட்டிங் இதே மாதிரியே நம்மகிட்ட இதுக்கு முன்னாடி ஃபீமேல் இறங்கியிருக்கு. ஸோ அது வேறு கேஜில் நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஒரு ஆப்லைன் இறங்கிருந்துச்சு. ஸோ அது ஃபீமேலாக போட்டிருக்கோம். இது இந்த தடவை மேல் வந்திருக்கு. ஸோ இந்த மேலேயும் ஸ்டாப் பண்ணி பார்க்கலான்னு ஒரு ஐடியா தான் இந்த தடவை. அப்புறம் இன்னொரு பேர்டு வந்து அந்த க்ரீன் யூவிங். ஸோ அந்த க்ரீன் யூவிங்கும் மேல் தான். ஸோ அந்த க்ரீன் யூவிங்கில் கன்ஃபார்ம் ஆப்லைன் ஸ்ப்ளிட் இருக்கும், பார்ப்ளூ ஸ்ப்ளிட் இருக்கும், தென் பேல் ஃபாலோ ஸ்ப்ளிட்டும் இருக்கும். ஸோ 3 ஜீனுமே அந்த மேலில் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு 3 சிக் அந்த பேரில் இருந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூவிங், நம்ம போன ஒரு வீடியோ தனியாகவே பார்த்துருப்போம். ஒரு யூவிங் ஃபிஷரும் ஒரு பார்ப்ளூ யூவிங் பேர்டு, அந்த 2மே நெஸ்ட் அவுட் ஆயிடுச்சு ஃபுல்லாக ஃபெதர்ஸ்லாம் வளர்ந்து. ஸோ அந்த 2 பேர்டு. அப்புறம் இன்னொன்று வந்து நம்ம அந்த முதல்ல பார்த்த அந்த பைடு பேர்டு. ஸோ அப்படி இந்த 5 சிக்ஸ் தான் இந்த தடவை நம்ம வேறு கேஜில் பிடிச்சி போடுறோம். ஸோ அடுத்து நம்ம வேறு சிக்ஸ் பார்க்கலாம். லைக் வேறு கேஜஸில் பாக்ஸஸில் இருக்கிற சிக்ஸை வேணால் பார்ப்போம். ஒன்றா ஒவ்வொரு கேஜாக பார்க்கலாம். ஸோ இந்த பேர் வந்து ஒரு யூவிங் ஆப்லைனும் ஒய்லட் யூவிங் ஆப்லைனும் ஒய்லட் ஆப்லைனும் பேர். ஸோ இதாக பாருங்கள். ஸோ இந்த தடவை 4 முட்டை 4 சிக்குமே பக்காவாக பொரிச்சிருச்சு. நல்லபடியாக சிக்ஸை வளர்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம், இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நெஸ்ட் அவுட் ஆகும். போன பேட்சில் இதில் நமக்கு 2 சிக் கிடச்சிச்சு. ஸோ இந்த தடவை 4 சிக்கு. ஸோ நல்ல ஒரு க்ரோத்து தான். இது வந்து இந்த கிளச்சுக்கு 3வது கிளச்சு, அதாவது இந்த பேருக்கு 3வது கிளச் இது. ஸோ இது அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிஷர் பேர், பார்ப்ளூ ஃபிஷரும் ஒய்லட் பார்ப்ளூ ஃபிஷரும் ஒய்லட் ஃபிஷருமா ஒரு பேர். 3 சிக்கு இந்த தடவை. ஸோ 6 முட்டை ஏதோ போட்டுச்சு, 4 சிக் பொறிச்சு 3 தான் காப்பாற்றுச்சு. ஸோ ஓகே. ஆனால் இந்த பேர் கரெக்டாக பக்காவாக ப்ரீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு சூப்பரான ஒரு பேர். இதில் வந்து நிறைய ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. ஸோ பக்காவான ஒரு பேர். லைக் கரெக்டாக ப்ரீட் ஆகும். கொஞ்சம் கொஞ்சம் நெஸ்ட் அவுட் ஆனோடனே கரெக்டாக எக்லே பண்ணிடும். அடுத்து நெஸ்டிங் பண்ணி அடுத்து அப்படியே எக்லே பண்ணிடும். ஒரு சூப்பரான ஒரு பேர். ஸோ இந்த தடவை 3 சிக் அதில். இது வந்து நம்மகிட்ட உள்ள ஒரு நல்ல குவாலிட்டியில் உள்ள
ஒரு யூவிங் ஆப்லைனும் பவர் ப்ளூ யூவிங் ஆப்லைனும் பவர் ப்ளூ ஆப்லைனுமா ஒய்லெட்டில் ஒரு பேர் வச்சுருக்கோம். ஸோ அதுலேருந்து இந்த தடவை 2 சிக்கு, ஒன்று வந்து ஒய்லெட் யூவிங் ஆப்லைன், இன்னொன்று ஒய்லெட் பவர் ப்ளூ ஆப்லைன். ஸோ ரெண்டுமே பக்காவாக நல்லா கிளியரான ஹெட்டாக இருக்கும், எந்த ஒரு குறையுமே இல்லாத ஒரு பேர்டு, ரொம்ப நீட்டாக இருக்கும். அந்த பேர்லேருந்து இந்த லைன்லேருந்து வர பேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இனி தான் நெஸ்ட் அவுட் ஆகும், டிஎன்ஏலாம் போட வேண்டியது. இந்த பேர் வந்து கொஞ்சம் நாளாக நம்மகிட்ட ப்ரீட் ஆகாமல் இருந்துச்சு. நான் லுட்னோ ஃபிஷர் ஆப்லைனுக்காக போட்டிருந்த ஒரு பேர். ஸோ இதோட பேரண்ட்ஸும் நான் லைக் முன்னாடி உள்ள வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோட பேரண்ட்ஸ் வந்து 2 பேர்டுக்குமே சேம் பிளட் லைன் பேர் தான். 2 பேருக்குமே வந்து பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா மேல் வந்து அல்பினோ ஃபிஷரும் ஃபீமேல் வந்து ஆப்லைனும். ஸோ அதனால் மேலில் வந்து ஆப்லைன் ஜீன் இருக்கும், ஃபீமேலில் வந்து ரெண்டுலேயுமே ரெட்டே ஜீன் இருக்கும். ஸோ ஒரு நம்பிக்கையில் போட்டிருக்கோம். இதில் வந்து நமக்கு என்னது லுட்னோ ஃபிஷர்ஸ் வரும்னு. கொஞ்சம் நாளாக எக்லே பண்ணவே இல்லை. திடீர்னு பார்க்கும்போது 5 எக் போட்டிருந்துச்சு, 3 சிக் பொரிச்சிச்சு. ஸோ அதில் ஒரு எக்கில் வந்து கருவே பிடிக்கல, ஆனால் 3 சிக் பொரிச்சிச்சு. ஒரு சிக் லாஸ்ட் சிக் ப்ளூ சிக்காகவும் பொரிச்சிச்சு, ஆனால் லாஸ்ட் சிக்கை வந்து சர்வே பண்ணல. இப்போ 2 சிக் இருக்குது, பார்ப்போம். ஸோ கைஸ், இது வந்து நம்மகிட்ட உள்ள ஒரு பைனாப்பிள் கொனியூர் பேரு. ஸோ பக்காவான ப்ரீடிங் பேரு, 4 சிக்கோடு இருக்குது. 2 சிக் வந்து சேல் ஆகிடுச்சு, 2 சிக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேர் வந்து சேலுக்கு தான் இருக்குது. ரீசன் என்னென்னா நமக்கு கேஜ் தேவைப்படுது. லைக் நமக்கு வந்து வேறு ஒரு ப்ளூ பைனாப்பிள் கொனியூர் பேரை வந்து நம்ம இப்போது தனியாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ப்ரீடிங் கேஜ் இல்லை. ஸோ கேஜஸ் இப்போது உடனே நம்ம டக்குன்னு ரெடி பண்ண போகிறதும் ஐடியா இல்லை. ஸோ அதனால் நம்ம இந்த கேஜ் வந்து நம்ம எம்டி பண்ணி எடுக்கணும். நம்மகிட்ட ஆல்ரெடி 3 பேர் பைனாப்பிள் ஆல்ரெடி இருக்குது நல்ல ரெட் ஃபேக்டர்ஸில். ஸோ இந்த ப்ரீடிங் பேர் அப்படியே சேலுக்கு தான் கைஸ். ஸோ பாருங்கள், நான் 5 எக் லே பண்ணிச்சு, 4 சிக்கு பக்காவாக வளர்த்துட்ருக்கு. 2 சிக் சேல் ஆகிடுச்சு, இன்னும் 2 சிக்கு சேலுக்கு இருக்குது. 2 ஹேண்ட் ஃபீடிங் சிக்கும் சேலுக்கு இருக்குது, அந்த ப்ரீடிங் பேரும் சேலுக்கு இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ சீப் ப்ரைஸ் பார்த்து வராதிங்க, நல்ல பேர், பக்காவான பேர். அதுவே சிக்கை வளர்த்துக்கிட்டு இருக்குது, எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா இடம் இருந்துச்சு, நீட்டாக அதுவே கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ நல்ல பைனாப்பிள் ப்ரீடிங் பேர் வேணும் உள்ளவங்க மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அப்போ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ.